உலகத்துல எவ்வளவோ ஆம்பளைங்க இருக்க. சிம்புவ பார்த்து ஏன் சார் நயன்தாரா அந்த கேள்விய கேட்டாங்க? நீ லவ் பண்ணியிருக்கியான்னு? ஆனா நல்ல வேள. அடுத்த சீன்லயே சூரி அதுக்கு பதில் சொல்லிடுறாரு. அவனுக்கு லவ் பண்றது தானே வேலையேன்னு. மீச, கண்ணாடி இல்லாத சிம்பு, கண்ணாடி மட்டும் போட்ட சிம்பு, ரிம் வச்ச கண்ணாடி போட்ட சிம்பு, ரிம்லெஸ் கண்ணாடி போட்ட சிம்பு, லைட்டா குறுந்தாடிய பாதியா வச்ச சிம்புன்னு பல கெட்டப்ல இது நம்ம ஆளு படத்துல சிம்பு வராருங்க. டீசர்லயே தெரியுது. இதெல்லாம் கெட்டப் சேஞ்சுன்னு சொன்னேன்னா, அவர் போடுறது என்ன கெட்டப்பு, இவர் போடுறது என்ன கெட்டப்லாம் சொல்லிட்டு நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. சிம்பிளா சிம்பு அழகா இருக்கார். ஒரு சீன்ல நயன்தாராக்கு கல்யாணம் ஆன கெட்டப்பு, இன்னொரு சீன்ல லவ்வர் கெட்டப்பு, நடுவுல பாந்தமா கட்னா இவள கட்டணும்டா அப்படின்ற மாதிரி செம்ம ஹோம்லியா நம்ம ஆண்ட்ரே ஜெர்மையா. ஸோ அவங்க காமு, நயன் காப்பின்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். அப்புறம் டீசர்னா ஒரு பஞ்ச் வேணுமே. ஆம்பளைங்க மனச கடவுள் செஞ்சிருக்கான், பொம்பளைங்க மனச சைனாக்காரன் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க சார் பஞ்ச. ஏன் அவங்க மனச சைனா மேக்குன்னு சொல்லவே இல்ல. வாரண்டி கேரண்டி இல்லைன்றதாலயா, 2 வருஷத்துக்கு மேல வேலை செய்யாதுன்றதாலயா, இல்ல அவங்க லாங்குவேஜ் கணக்கா பிச்சு போட்ட பஞ்சாமிர்தா மாதிரி என்ன சொல்றாங்கன்னே புரியாது அப்படின்றதாலயா, இப்படி சஸ்பென்ஸ்லயே மாட்டிட்டு முழின்னு துப்பாக்கி விஜய் மாதிரி விட்டாருங்க சிம்பு. கடைசியா ஒரு ஷாட்ல வர்றது மூலமா இந்த படத்துல நானும் ஒரு கேமியோ பண்ணிருக்கேன்னு சொல்றாரா, இல்ல அடுத்த ஹீரோ படத்துல சின்ன ரோல் மட்டும்தான், ஹீரோவா நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. பட் சந்தானம் ஒரே ஒரு ஷாட்டுக்கு சல்யூட்லாம் வைக்கிறாரு. மொத்தத்துல இது நம்ம ஆளு படத்தோட டீசரு பேருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் மனசுல கொண்டு நிப்பாட்டுது. படமும் மனசுல நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டீசர் தானே வந்திருக்குது, மெதுவா பார்த்துப்போம். முக்கியமா ஒரு 3 பேர்த்த சொல்லுங்க. நம்பர் 1 நம்ம சிம்புவோட தம்பி குரலரசன், அவரு தான் படத்துக்கு மியூசிக். நம்பர் 2 டைரக்ஷன் ஆஃப் போட்டோகிராஃபி மிஸ்டர் பாலசுப்ரமணியம். அப்படியே பாக்குறதுக்கு விண்ணை தாண்டி வருவாயா ஃபீல்ல கொண்டு வந்திருக்கார். செம்ம ரொமான்டிக்கா, செம்ம ஃப்ரெஷ்ஷா, செம்ம அழகா இருக்கு. 3வது முக்கியமான விஷயம் எடிட்டிங். பிரவீன் கேஎல் சும்மா நச்சு 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 நச்சுன்னு சொல்லி வெட்டியிருக்காரு. நீங்க அதை பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். இந்த ரிவ்யூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டுங்க பாஸ்.